கல்லீரல் பாதித்தால் மற்ற உறுப்புகளும் சுலபமாக எளிதில் பாதிக்கும். அதனால் குறிப்பாக ஹை பிபிக்கு 10 வருடம் மாத்திரை எடுத்துக்கொண்டவர்களுக்கு கிட்னி பாதித்து கல்லீரலும் பாதிக்கிறது. இது அதுவும் கொழுப்பு அதிகமானால் இரத்த குழாய்களில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அடைப்பு உண்டாகி பக்கவாதம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சமாக லிவர் பாதிப்பு மட்டுமே இருந்தால் நீங்கள் இங்கு 1 மாதம் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே நல்ல விதமாக சாப்பிடுவது, தெம்பாக இருப்பது, இது போன்ற அளவுக்கு உங்களை நாங்கள் தேற்றி கொடுத்து விடுவோம். ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நாம் நமது வாழ்க்கை முறையாலும் நாகரிகம் என்ற பெயரிலே நமது கல்லீரலை அதிகமாக கெடுத்து கொண்டிருக்கிறோம். கல்லீரல் பாதித்தால் மற்ற உறுப்புகளும் சுலபமாக எளிதில் பாதிக்கும். அதனால் வாழ்வே முன்னேற்றம் தடைபட்டு மருத்துவத்துக்கு நிரம்ப செலவு செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் இன்றைக்கி கல்லீரல் நோய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வாகவும் வராமல் தடுத்து கொள்வதற்கும் வந்தவர்கள் சிகிச்சை பெற்று முழுமையாக பூரணமாக குணமாகி மீண்டும் நல்ல விதமாக பழைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த பதிவு முக்கியமாக இருக்கும் என்பதால் கல்லீரல் நோய்கள் பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக கல்லீரல் நோய்கள் கல்லீரல் சுருக்கம், கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சுருங்கினால் கடினமாகிவிடும். கல்லீரல் ஓரளவுக்கு ஃபேட்டி லிவர் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து பெருத்து போனாலும் கடினமாகிவிடும். அதனுடைய செயல்பாடுகள் பாதிக்கும். இது இல்லாமல் பித்தப்பையிலே கற்கள் உண்டானாலும் அதனுடைய இயக்கம் பாதிக்கப்பட்டு கல்லீரலும் பாதிக்கும். இவைகள் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் பாதிப்பினாலும் கல்லீரல் பாதிப்பு உண்டாவதற்கு வாய்ப்பு நிரம்பவே இருக்கின்றது. இவைகள் இல்லாமல் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அலோபதி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதாலும் குறிப்பாக ஹை பிபிக்கு 10 வருடம் மாத்திரை எடுத்துக்கொண்டவர்களுக்கு கிட்னி பாதித்து கல்லீரலும் பாதிக்கிறது. இது நாங்கள் 4-5 ஆண்டு கால அனுபவத்தில் நிரம்பவே இதனை பார்த்திருக்கிறோம். அதனால் இந்த நோய்கள் இப்பொழுது கல்லீரல் பாதித்தால் ஹீமோகுளோபின் குறைவு கண்டிப்பாக உண்டாகும். கல்லீரல் பாதித்தால் பசி குறையும் என்பது பொதுவாக எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். பசி குறைந்தால் உணவு சரியாக குறைவாக எடுத்துக்கொள்வதாலும் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறைந்து இரத்த சோகை உண்டாகும். கல்லீரல் பாதிப்பு அதிகமாக வெள்ளணுக்களும் குறைவுபடும். இது இல்லாமல் கல்லீரல் பாதிப்பு அதிகமானால் இவர்களுக்கு காயம்பட்டால் உடலிலிருந்து இரத்தம் அதிகமாக வெளியேறும். இதுவும் இரத்தம் தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டிருந்தால் அதிலிருந்து மயக்க நிலைக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியதிருக்கும். எனவே கல்லீரல் நோய்கள் வருவதற்கு என்ன காரணங்கள் என்று பார்ப்போமேயானால் அதிகமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது. அதிகமாக மது அருந்துவது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. மது அருந்துவது அதிகமாக மது அருந்துவங்களும் வேகமாக பாதிக்கும்ன்றதுனால சொல்கிறோமே தவிர மது அருந்துங்கள் கொஞ்சமாக அப்படின்னு நாங்கள் சொல்லலை. புகைப்பிடிக்காதீர்கள். இது இல்லாமல் கொழுப்பு சேர்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, கொழுப்பை ஜீரணிக்கிற திறனை உண்டு பண்ணுவதே கல்லீரல் தான். நமது உடலுக்கு தேவையான சுரப்பு நீர்களை அதிகமாக சுரப்பதே கல்லீரல் தான். இது பாதிக்கப்படும் பொழுது
மற்ற எல்லாமும் சரியாக சாப்பிட முடியாமல் இது மாதிரிலாம் இருந்து இரத்த சோகை நோய் உண்டாகும், மற்ற பிரச்சனைகளும் உருவாகும், எளிதில் சோர்வு உண்டாகும். இது ரீஃபைண்ட் ஆயில், அதிகமாக ரீஃபைண்ட் ஆயிலில் பொரித்த ஐட்டங்களை எடுத்துக்கிறது, பேக்கரியில் வெளியே வாங்கி நிறைய சாப்பிட்றது, பாக்கெட் ஐட்டங்கள் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பாக்கெட் ஐட்டங்களை சாப்பிடுவது, வீட்டிலே கூட அதிகமாக கொழுப்பு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்லாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளவையும் நம்ம உழைக்கிறதன் மூலமாக அந்த எடுக்கின்ற கலோரியை சக்தியை செலவழித்து விட்டால் நமக்கு எந்த நோயுமே வராது. நிரம்ப சாப்பிட்டுட்டு போதுமான அளவுக்கு உழைப்போ உடற்பயிற்சியோ இல்லாமல் சோம்பலாக இருப்பது, சாப்பிட்ட உணவு செரிக்காமல் மீண்டும் மீண்டும் சாப்பிடுவது, காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, இது போன்ற காரணங்களாலும் கல்லீரல் நோய், அதாவது கொழுப்பை சேகரிக்கிற தன்மை குறைந்துவிடும். எந்த அளவுக்கு கொழுப்பு கல்லீரலால் சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து விட்டு அதுக்கு அடுத்தபடியாக தோலுக்கு அடியிலே சேமிக்கும். அதுவும் கொழுப்பு அதிகமானால் இரத்த குழாய்களில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அடைப்பு உண்டாகி பக்கவாதம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நுரையீரலுக்கு போகின்ற இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுமேயானால் நமது நுரையீரல் காற்றை உள்கிரகிக்கிற தன்மை குறைந்து போய், அது இயங்குகிற வேகம் குறைந்து போனால் காற்றை உட்கிற தன்மை குறைந்து போய் உடலுக்கு ஆக்சிஜன் செல்வதே குறைந்துவிடும். பிராணவாயு இல்லாமல் நமது உடல் இயங்குவது என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம். அதனால் கல்லீரலை நாம் நன்றாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அது லிவர் சிரோசிஸ் என்கிற கல்லீரல் சுருக்கமாக இருந்தாலும் சரி, ஃபேட்டி லிவர் என்கிற கல்லீரல் பெருத்துவிடும் நோயாக இருந்தாலும் சரி, ஹெப்பாடைட்டிஸ் ஏ அண்டு பி வைரஸால் பாதித்து கல்லீரல் பாதிப்பு உண்டானவர்களும் சரி, பித்தப்பையிலே கற்கள் உருவாவதாலும் உண்டாகின்ற கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பாக இருந்தாலும் நாங்கள் உரிய முறையிலே இங்கு சிகிச்சை செய்து, அதாவது ஹோமியோ மருந்துகள், நானே தயாரிக்கிற மலர் மருந்துகள், அக்குபஞ்சர், வர்மா, ரெஃப்ளெக்ஸ் போன்ற 4 விதமான சிகிச்சைகளை கொடுத்து இங்கே நாங்கள் முற்றிலுமாக குணமாக்குகிறோம். நீங்கள் எந்த அளவு பாதித்து இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பும் பொழுது அதை பார்த்தே நீங்கள் இங்கே எவ்வளவு நாள் தங்க வேண்டியது இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிவிடுவோம். அதிகபட்சமாக லிவர் பாதிப்பு மட்டுமே இருந்தால் நீங்கள் இங்கு 1 மாதம் தங்கி சிகிச்சை எடுத்து கொண்டாலே நல்ல விதமாக சாப்பிடுவது, தெம்பாக இருப்பது, இது போன்ற அளவுக்கு உங்களை நாங்கள் தேற்றி கொடுத்து விடுவோம். அதன் பிறகு நீங்கள் 5 மாதம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். அது மாதம் ஒரு முறை வாங்கி கொண்டு போனாலே போதும். சரி, கல்லீரல் நோய்கள் திரும்பவும் சொல்லிவிடுகிறேன். வராமல் தடுத்து கொள்வதற்கு ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டு விடுகிறேன். ஜீரணமாகாமல் மேலும் மேலும் வாய்க்கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடாதீர்கள். உடல் போதுமான வேலையோ இல்லை உடல் உழைப்போ இல்லாமல் தேவைக்கு அதிகமாக சாப்பிடாதீர்கள். என்ற கலோரிகள், கார்போஹைட்ரேட் கூட போதுமான அளவுக்கு, புரோட்டீன் சத்துக்கள் கூட போதுமான அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாத போது அது கொழுப்பாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு நிரம்பவே உண்டு. பேக்கரி ஐட்டங்கள், வெளியிலே செய்கிற ஸ்வீட் வகைகள், எண்ணெயிலே பொரித்தது, எந்த கடையிலும் ரீஃபைண்ட் ஆயிலை தவிர சுத்தமான நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ பயன்படுத்துவது கிடையாது. அதனால் அவைகளை பயன்படுத்தும் பொழுதும் அவை இல்லாமல் மேலும் மேலும் அது சூடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரே எண்ணெயில் திரும்ப திரும்ப போட்டு எடுப்பதால் அது வெளிக்காற்றோடும் வெளி வெப்பநிலையினாலும் தொடர்ச்சியாக சூடுபடுத்தப்படுவதாலும்
அதுவே அந்த எண்ணெயே கொஞ்சம் விஷத்தன்மை நச்சுத்தன்மை உடையதாக மாறுகிறது. வெளியிலே சாப்பிடுகிறதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டிலே கூட ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தாமல் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள். கோதுமை ஐட்டங்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்து வராது, அதற்கு மட்டும் நாட்டுச்சக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்துங்கள். வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாதீர்கள். நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி என்கிற பனவெல்லம் இவைகளை பயன்படுத்தி நலமாக வாழுங்கள். கல்லீரல் பாதிப்பு வருபவர்களுக்கு கால் பாதத்திலிருந்து இடுப்பு வரை வீங்கிவிடும். அதற்கு மேல் பாதிப்பு அதிகமானால் உடல் முழுவதுமே வீக்கமாகி நடக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையும் உருவாகிவிடும். தாங்கள் எந்த வயதினராக இருந்தாலும், குறிப்பாக 60 வயதுக்கு உட்பட்டவர்கள், எந்த அளவிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், கல்லீரல் 80% பாதிச்சிருது, 90% பாதித்திருது, உங்களுக்கு லிவரே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அனைத்து குறைபாடுகளையும் ஒரு வாரத்திலேயே நாங்கள் குறைப்போம். மொத்தத்துக்கு அதிக அளவு பாதித்தவர்கள் 1 மாதம் தங்கி இங்கே சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. நம்பி வருகை தந்து உரிய அளவிலே சிகிச்சை எடுத்துக்கொண்டு நலமாகி செல்லுங்கள். அதே நேரத்தில் முன்பதிவு பெற்று கண்டிப்பாக வர வேண்டும். முன்பதிவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 10:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் செல்லிலே தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று வாருங்கள். தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபோன் பேசுவதை தவிர்க்கவும். 10:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் பேசுங்கள். அதற்கு மேலும் நள்ளிரவில் ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் கேட்பது இது போன்றதுகளை தவிர்த்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.